இந்த ஆகஸ்ட் மாசம் வெறும் ரெண்டே ரெண்டு கிரகங்கள் இடம் மாறுறதால உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய பதவி உயர்வு கிடைக்கலாம்னு சொன்னா நம்புவீங்களா? கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா. அல்லது அளவுக்கு அதிகமான கோவத்துல நீங்க சுத்தி இருக்கிற எல்லாரையும் பகைச்சுக்கலான்னு யாராவது சொன்னா என்ன நினைப்பீங்க? கண்டிப்பா கொஞ்சம் பயமா தான் இருக்கும். அதான் உண்மை. குறிப்பா நீங்க ஒரு மேஷ ராசிக்காரரா இருந்தா இப்போ நாம பேச போற விஷயங்களை நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா கேட்கணும். ஏன்னா ஜோதிடம்னாலே சும்மா நாளைக்கு நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும்னு சொல்ற மேஜிக் கிடையாது இல்லையா? எக்ஸாக்ட்லி. அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அறிவியல் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட கிரகம் மாறும்போது அது உங்களோட மனநிலையில, உங்களோட மூளை செயல்பாட்டுல, உங்களோட அன்றாட முடிவுகள்ல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான அறிவு. ரொம்ப சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ரொம்பவே பவர்ஃபுல்லானது. ஆமா, வரப்போற ஆகஸ்ட் மாசத்துல மேஷ ராசியினருக்கு வானமண்டலத்துல என்னென்ன முக்கிய கிரக மாற்றங்கள் நடக்க போகுதுங்கறத அலச போறோம். அதேதான். அதனால என்னென்ன யோகங்கள் உருவாக போகுது, முக்கியமா இது எல்லாமே உங்களோட நிஜ வாழ்க்கையில எப்படி செயல்பட போகுதுங்கறத ஆதார குறிப்புகள் வச்சு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். கண்டிப்பா. இந்த அலசலோட நோக்கமே அந்த மெக்கானிக்ஸ், அதாவது செயல்படும் விதத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறது தான். சரி, மிகுந்த உற்சாகத்தோட இதை விரிவாக அலசுவோம். எந்த ஒரு யோகமும் செயல்படுறதுக்கு முன்னாடி அதுக்கான அடிப்படை சக்தி எங்கிருந்து கிடைக்குதுன்னு பார்க்கணும். அதாவது அந்த பிரபஞ்ச இயந்திரம் எப்படி இயங்குதுன்னு நாம புரிஞ்சுக்கணும். ஆமா, ஏன்னா எந்த அதிர்ஷ்டமும் சும்மா காத்துல இருந்து வந்துடாது. அதுக்கு ஒரு எனர்ஜி வேணும். இப்போ குறிப்புகளை பார்க்கும்போது முதல்ல நிக்கிறது மேஷ ராசியோட அதிபதியான செவ்வாய். மேஷராசியோட ஒட்டுமொத்த இயல்பையே தீர்மானிக்கிறதே அந்த செவ்வாய் தான். கரெக்ட். செவ்வாய் பகவான் உங்களுக்கு ரொம்பவே சாதகமான இடத்துக்கு நகர்றார். அதனால உங்களோட தைரியமும் சுறுசுறுப்பும் இந்த ஆகஸ்ட் மாசம் இரட்டிப்பாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, ஆவணி மாசத்துல சூரியன் தன்னோட சொந்த வீடான சிம்ம ராசிக்கு, அதாவது உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போறாரு. கூடவே சுக்கிரனும் புதனும் சேர்றதுனால கலை, நுண்ணறிவு, பேச்சு திறன் இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும்னு குறிப்புகள் சொல்லுது. இதுல ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, செவ்வாயோட எனர்ஜியும் சூரியனோட இருப்பும் சேர்றது தான். ஒரு நிமிஷம், நான் இதை அப்படியே நம்ம நிஜ வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கறேன். இப்போ செவ்வாய் பகவான் உங்களுக்கு தர்ற அந்த சுறுசுறுப்பு ஒரு கார்ல இருக்கிற குதிரை திறன், அதாவது ஹார்ஸ் பவர் மாதிரி. அருமையான உதாரணம். ஆனா வெறும் பவர்ஃபுல் என்ஜின் மட்டும் இருந்தா போதுமா? வண்டி எங்கேயாவது போய் மோதிடும். அங்கதான் சூரியன் பகவான் நிர்வாகத்திறன் அப்படிங்கிற ஒரு ஸ்டியரிங் வீல உங்க கையில கொடுக்கறாரு. ஆமா, 5ஆம் இடத்துல சூரியன் வலுப்பெறுவது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இப்ப சொல்லுங்க, இப்படி எல்லா கிரகங்களும் ஒரே நேரத்துல பாசிட்டிவ் சிக்னல் கொடுத்தா அது ஒரு மனிதனோட உந்து சக்தியை எப்படி மாத்தும்? இதை யோசிச்சாலே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இங்கே சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், பல கிரகங்கள் சாதகமா இருந்தாலும் அந்த 5ஆம் இடமான சிம்மத்துல சூரியன் உட்கார்றது தான் மற்ற எல்லா கிரகங்களோட நற்பலன்களையும் ஒருங்கிணைக்குது. ஓ, அப்போ சூரியன் தான் இங்க ஒரு மையப்புள்ளியா செயல்படுறாருன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. செவ்வாயினாலே முரட்டுத்தனமான வேகம், அந்த வேகத்தை எந்த திசையில கொண்டு போகணும்னு ஒரு தெளிவான பார்வையை கொடுக்கிறது தான் சூரியன். சரி, பிரபஞ்ச இயந்திரம் இயங்க ஆரம்பிச்சிருச்சு, கிரகங்கள் எப்படி செயல்படுதுன்னு பார்த்தோம். அடுத்து அந்த செயல்பாடுகள் எப்படி உங்களோட நிஜ வாழ்க்கையில செல்வமா மாறுதுங்கிறத பார்ப்போம். அதான் அந்த யோகங்கள். குறிப்புகள்ல முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது சுபகால்ய யோகம் மற்றும் தன யோகம். ஆமா, 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதால நிலுவையில இருக்கிற காரியங்கள் எந்த தடையும் இல்லாம முடியும்னு குறிப்பு சொல்லுது. பணப்புழக்கம் கணிசமா அதிகரிக்கும்னு இருக்கு. இது எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த நிர்வாக திறன் முழுசா உங்க கைக்கு வர்றதுனால தான். பணத்தை எங்க முதலீடு செஞ்சா லாபம் வரும்னு உங்களோட மூளை ரொம்ப லாஜிக்கலா யோசிக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் புதிய முதலீடுகள் லாபம் தரும், கடன் சுமை குறையும் சொல்றாங்க போல. அதேதான், நீங்க சரியான முடிவுகள் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா கடன் சுமைகள் குறைய தொடங்கும். சூப்பர். அடுத்து பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணிய யோகம். 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். அது குழந்தைகளையும் கல்வியையும் குறிக்கும். அப்போ பிள்ளைங்க வழியில நற்செய்திகள் வரும், மாணவர்களுக்கு உயர்கல்வியில முன்னேற்றம் இருக்கும்னு சொல்றது ரொம்ப லாஜிக்கலா பொருந்தது. அது மட்டும் இல்லாம குடும்பத்துல திருமணம், சீமந்தம் மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் இதெல்லாம். ஆனா இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. 3ஆவதா ஒரு யோகம் சொல்லப்பட்டிருக்கு, தொழில் மற்றும் உத்தியோக யோகம். ஆமா, தொழில் ரீதியா மேஷ ராசிக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். செவ்வாயோட பார்வையால வேலையில உங்களோட அதிகாரமும் செல்வாக்கும் உயரும்.
மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும், நீண்ட நாளா எதிர்பார்த்த பதவி உயர்வு, அதாவது அந்த ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைக்கும்னு குறிப்புகள் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. இது எப்படி நடக்குதுன்னா, உங்களோட பேச்சிலையும் செயல்பாட்டிலையும் ஒரு அதிகாரம், ஒரு தெளிவு இருக்கும். இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த யோகங்கள்லாம் தனித்தனியா நடக்கிற விஷயங்கள் கிடையாது. இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி செயல்படுது இல்லையா? நீங்க சொல்றது ரொம்ப சரி. அது எப்படி இணைஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. இப்ப பாருங்க, உத்தியோக யோகத்தால உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குது, அதனால சம்பளம் அதிகமாறுது, அதாவது பணப்புழக்கம் வருது. அந்த பணத்தை கொண்டு நீங்க பழைய கடன்களை அடைக்கிறீங்க. கடன் அடைஞ்ச உடனே குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளை நடத்துறீங்க. இது ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி ஒன்ன தொட்டா அடுத்தடுத்து எல்லாமே பாசிட்டிவா நடக்குது. இதை நம்ம பெரிய கோணத்துல பார்த்தா, செவ்வாயோட அதிகாரமும் சூரியனோட தெளிவும் சேரும்போது தொழில்ல ஒரு மிகப்பெரிய பெர்ஃபெக்ட் ஸ்டார்ம் உருவாகுதுன்னு சொல்லலாம். பெர்ஃபெக்ட் ஸ்டார்ம் கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இந்த மாபெரும் சக்தியை கையாளும் போது நாம ரொம்ப கவனமா இருக்கணும். கண்டிப்பா. மிகுந்த சக்தி வாய்ந்த வாகனத்தை ஓட்டும் போது எப்படி நல்ல பிரேக் இருப்பது அவசியமோ, அதே போலதான் இந்த யோகங்களை அனுபவிக்கும் போதும். அதான் அடுத்ததா நாம எச்சரிக்கைகளை பத்தி பேச போறோம். எனவே இது எல்லாவற்றுக்கும் என்ன அர்த்தம்? நாம எவ்வளோக்கு எவ்வளோ வேகமா போறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நிதானமும் தேவை. குறிப்புகள்ல ரொம்ப தெளிவா 2 எச்சரிக்கைகள் கொடுத்திருக்காங்க. முதல் விஷயம் முன்கோபம். உங்க ராசி அதிபதி பலம் பெறுவதால் எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கும். அது அவசர முடிவுகளாவோ அல்லது அதிக கோபமாவோ மாற வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இது ஒரு கிளாசிக் பர்ன் அவுட் நிலை போல தெரிகிறதே. ஸ்போர்ட்ஸ் கார அதிவேகத்துல ஓட்டிட்டு என்ஜின் ஆயில் செக் பண்ண மறந்துடுற நிலைமை தானா இது? 100க்கு 100 உண்மை. இங்க நீங்க உளவியல் ரீதியான தொடர்பு புரிஞ்சுக்கணும். செவ்வாயோட அதீத ஆற்றல் ஒருத்தரை ரொம்ப தைரியமாவும் சுறுசுறுப்பாவும் மாத்தும். ஆனா அதே ஆற்றல் தவறா வழி நடத்தப்பட்டால் அதுதான் முன்கோபமும் மாறும். நீங்க வேகமா வேலை செய்வீங்க, ஆனா சுத்தி இருக்கிறவங்க கொஞ்சம் மெதுவா இருக்கலாம். அப்போ உங்களுக்கு இயல்பாவே கோபம் வரும். ஏன் இவங்க இவ்வளோ ஸ்லோவா இருக்காங்கன்னு. ஓ, அந்த வேகத்தோட இடைவெளி தான் விரக்தியாவும் கோபமாவும் வெளிப்படுது. இங்க நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க கொஞ்ச நேரம் மூச்சு விட்டுட்டு ரிலாக்ஸ் ஆகணும். அதனாலதான் ஆற்றலை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தணும்னு சொல்றோம். இரண்டாவது எச்சரிக்கை உங்களோட ஆரோக்கியம். வேலை பழு காரணமா உடல் சோர்வு ஏற்படும். சரியான நேரத்துக்கு உணவும் ஓய்வும் கட்டாயம் தேவைன்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ஜினுக்கு எப்படி ஆயில் தேவையோ உடம்புக்கு ரெஸ்ட் தேவை. இல்லைன்னா நீங்க சொன்ன அந்த பர்ன் அவுட் ஆயிடும். இவ்வளோ பெரிய யோகங்கள் இருந்தாலும் அதை அனுபவிக்க ஆரோக்கியம் வேணுமே. சரி, இந்த செவ்வாயோட வேகத்தையும் கோபத்தையும் தணிச்சு எப்படி இந்த ஆகஸ்ட் மாசத்தை முழுமையா பயன்படுத்திக்கிறது? அதுக்கு தான் ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த தீர்வுகளை பார்ப்போம். முதல்ல ஆன்மீக ரீதியான வழிபாடு. செவ்வாய்க்கிழமைகள்ல முருகப்பெருமான வழிபடுறதும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யறதும் அளவற்ற நன்மைகளை தரும்னு இருக்கு. ஆமா, முருகப்பெருமான் செவ்வாயோட அதிதேவதை. அவரை வழிபடும்போது அந்த அதீத ஆற்றல் சமநிலைக்கு வரும். ஆனா குறிப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு எளிய பரிகாரம் என்னை ரொம்பவே சிந்திக்க வச்சது. அப்படி என்ன பரிகாரம் அது? ஏழை எளியோர்களுக்கோ அல்லது துப்புரவு பணியாளர்களுக்கோ உணவு தானம் அளிப்பது கிரக தோஷங்களை வெகுவாக குறைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இத நான் சமூக அக்கறையோடு ஒப்பிட்டு பார்க்கறேன். உங்களுக்கு அதிகாரம் பணம் வரும்போது கண்டிப்பா ஒரு ஈகோ வரும். ஆனா சமூகத்தோட அடித்தளத்துல உள்ள துப்புரவு பணியாளர்களுக்கு உணவளிக்கிறது அப்படிங்கறது உங்களோட கோபத்தையும் அதிகாரத்தையும் தணிச்சு உங்களை கிரவுண்டடா வைத்திருக்க உதவும் ஒரு சிறந்த மனப்பயிற்சின்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. பழங்கால பரிகாரங்கள் எல்லாம் வெறும் மூட நம்பிக்கை கிடையாது. அது எப்படி மனிதர்களோட கர்மா மற்றும் சமூக சேவையோட ஒன்றிணைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. இதத்தான் கர்மா யோகான்னு சொல்றாங்களா? எக்ஸாக்ட்லி. உங்களோட ஈகோ அழிக்கும் போது உங்களோட கோபமும் தானா அழிஞ்சிடும். கோபம் குறையும் போது செவ்வாயோட ஆற்றல் முழுமையா வெற்றிக்கு மட்டுமே பயன்படும். நீங்க எளிய மனிதர்களுக்கு உணவளிக்கும் போது உங்க மனசுல ஒரு சமநிலை உருவாகுது. வாவ், பரிகாரத்துக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய உளவியல் இருக்கிறத நினைக்கும் போது வியப்பா இருக்கு. சரி, நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஆமா, இதுவரைக்கும் நாம பேசினதை ஒரு சுருக்கமா பாத்திரலாம். ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது மேஷ ராசியினருக்கு புதிய வாய்ப்புகளையும் தொழில் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும் ஒரு பொற்காலம். எந்த சந்தேகமும் இல்ல. அதே சமயம் அதிகப்படியான கோபத்தை குறைச்சி நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம். அதோட சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு ஆரோக்கியத்தை பேணுவதும் கட்டாயம். இத நீங்க மனசுல வச்சுக்கிட்டாலே இந்த மாசம் உங்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றி மாதம் தான். நிச்சயமா.
இப்போ விடை பெறதுக்கு முன்னாடி விவாதத்துல இல்லாத ஆனா ஒரு ஆழமான கேள்விய உங்களுக்காக நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. இந்த கிரக மாற்றங்கள் எல்லாமே உங்களோட மனதின் பிரதிபலிப்பாக மட்டும் இருந்தால், செவ்வாய் வழங்கும் அந்த தைரியமும் அதோட மறுபக்கமான கோபமும் நீங்கள் இதுவரை முழுமையாக புரிந்து கொள்ளாத உங்களின் உள்மன சக்தியின் 2 முகங்களாக இருக்கக்கூடுமா? ரொம்ப ஆழமான சிந்தனை இது. ஆமா, அந்த கோபத்தை துணிச்சலாக மாற்றும் வித்தை உங்களுக்கு தெரியுமா? இத பற்றி கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க. உங்களோட அடுத்த வெற்றிக்கான திறவுகோல் அதில் இருக்கலாம். ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. உங்களுக்கு இந்த விரிவான அலசல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறோம். இத உங்க வாழ்க்கையில சரியா பயன்படுத்துங்க. உங்க சிந்தனைகள் இன்னும் தெளிவாகட்டும். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் சந்திக்கலாம். மிகுந்த உற்சாகத்துடன் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.